தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்கிறோம். சற்று நேரம் உடலை கவனிக்க வேண்டும். உடலுடைய அசைவற்ற தன்மையை உணரக்கூடிய ரீதியில உடலை கவனிக்க. முதுகுத்தண்டு மூச்சு. அசைவற்ற உடல், முதுகுத்தண்டு மூச்சு. அப்படி கவனிக்கிற போது மனமானது முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை கொள்கிறது. ஆழ்ந்த அமைதி. இப்போ பெற்றோர்களை வணங்கிக் கொள்ளலாம். எப்போதும் போல ஆசி பெற்றுக்கொள்ளும். இப்போ ஆசானை வணங்கிக் கொள்ளலாம். ஆசி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இட தூய்மை மற்றும் சக்தி பெருக்கல். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ சக்தி ஈர்ப்பு, சக்தி களம். பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல உச்சம் தலைக்கு உடல் முழுவதும். அந்த காட்சியை பாருங்க. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. நீல நிறத்துல சக்தி அப்படியே கொட்டு உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்குது. உடல் நீல நிறமா தெரியுது. நாடி நரம்புகள் அனைத்தும் நீல நிறமா தெரியுது. ஒவ்வொரு சிற்றறையும் நீல நிறமா. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிரம்பி நிற்கிற காட்சி. இப்போ உடல்ல எங்கெங்க பழுது இருக்கோ, சோர்வு இருக்கோ, அங்கு பிரபஞ்ச சக்தி குவிந்து சீர்மைப்படுத்துகிறது. உடல் பலவீனமெல்லாம் மாறி ஒரு புத்து உணர்வு. இப்போ உடல்ல எந்த பாகத்துல உங்களுக்கு
பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்த கவனிங்க. இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்க இடது பக்கம் நெஞ்சு ஈர்க்க கீழே அந்த பேங்கிரியாஸ் சொல்றோம், இடது விலா எலும்புக்கு கொஞ்சம் கீழே ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கிட்னி இருக்கிற பாகம் பின்னாடி, அது மாதிரி அஜீரணம் உள்ளவங்க வயிற்றுப்பகுதி முழுவதிலும், முட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி உள்ளவங்க அந்தந்த பகுதி, அங்க மனசை ஃபோக்கஸ் பண்ணும். அந்த நீல நிறமா பார்க்கிற சக்தி அங்க நல்ல தெளிவு பெறுவதாக பாரு அந்தந்த உறுப்புல. எந்த நோயும் இல்லாதவங்க உடல் முழுவதும் நீல நிறத்துல பார்த்துட்டே இருங்க. பிராணசக்தி திணிவு பெறட்டும். உடல் உபாதைகள் அனைத்தும் மாறட்டும். அப்பப்போ சக்தி களத்திலிருந்து ஆற்றல் உள்ள வருவதையும் பாவித்துக் கொள்ளணும். சக்தியை உள்ள ஈர்த்து கொள்கிறோம். உடல் முழுவதும் பரவுது. எல்லா சிற்றறைகளின் உடை அலையலையாக பரவுது, கால் பாதம் வரைக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கு தேவையான சக்தி பிரபஞ்ச சக்தியிலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு சேர 5 புலன்களையும் கவனிங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, சருமம், 5 புலன்கள் மீதும் ஒரு சேர கவனம் செலுத்துறோம். புலன்களுக்கு வேண்டிய ஆற்றல். இந்த புலன்கள்ல எங்கெங்க அணு அடுக்கு சீர்குலைவா இருக்குதோ அதெல்லாம் சிறுமையாகுது. 2 கண்கள், 2 காதுகள், மூக்கு, நாக்கு, சருமம் ஒரு சேர கவனித்து உணர்ந்து கொள்கிறேன். ஞான இந்திரியங்கள் ஞான நிலை அடையப்படிக்கு பிரபஞ்ச சக்தி புலன்கள்ல குவி அலையா பாய். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, சருமம். அந்த உச்சியிலே லேசா கவனிங்க. புருவமத்தி உச்சி, சக்தி களம், 5 புலன்கள். அதாவது பிரபஞ்சத்திலிருந்து சக்தி உச்சியின் வாயிலாக உள்ள வந்து நெற்றிக்கண் மூலமாக 5 புலன்களுக்கும் செலுத்தப்படுது. புருவமத்தி பிட்யூட்டரி சுரப்பி தான் அந்த சக்தியை 5 புலன்களுக்கும் நரம்புகள் மூலமாக அனுப்புது. அதனால சக்தி களம் நீல நிறத்துல பிரபஞ்ச சக்தி உச்சியில விழுந்து மூளைக்குள்ளாக நுழைந்து ஆக்னா சக்கரம் பிட்யூட்டரி சுரப்பி, அதுல இருந்து அப்படியே 5 புலன்கள் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, சருமம்.
5 புலன்களும் சீர்மை அடைகிறது. இயல்பான புலனடக்கம் சாத்தியமாகிறது. சரி, இப்போ கர்மேந்திரியங்கள், கைகள், கால்கள், வாய், குறி, குதம், கர்மேந்திரியங்கள் 5ற்கும் அதே பிரபஞ்ச சக்தி கர்மம் செய்வதற்குரிய கருவிகள் பலப்படட்டும், வலு பெறட்டும். அதாவது சக்தியை நாம ஈர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் உடல்ல. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது புருவமத்தியின் வாயிலாக அதையெல்லாம் கவனிக்கிறது. ஏன்னா புருவமத்தி என்பது பிட்யூட்டரி சுரப்பி என்பதுதான் உடல் இயக்கத்தை நிர்ணயம் செய்கிற ஒரு கேந்திரம். அதை மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லுவாங்க. அதனால பிரபஞ்ச சக்தியை வாங்கி பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து புருவமத்தின் மூலமாக பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சக்தி அங்க பாயுது. இப்போ காலில் முட்டு வலி இருக்குன்னு அது மாறும். ஏன்னா கால் என்பது கர்மேந்திரியத்தில் ஒன்றும் செயல் புரியக்கூடிய கருவி. அது மாதிரி கைமுட்டு, தோள்பட்டை, புஜம் எல்லாமே வலுவடையுது. அது மாதிரி ஜீரண உறுப்புகள், ராஜ்ய உறுப்புகள்னு சொல்றதுல இதெல்லாம் ஈரல், நுரையீரல், ஜீரண உறுப்பு, துணை ராஜ்ய உறுப்புகள், அவைகளெல்லாம் சீராக இயங்கும்படிக்கு வேண்டிய பிரபஞ்ச சக்தியை உடலும் உயிரும் ஈர்த்து பரவ விடுது. நான் சொல்ற மாதிரி பாவிச்சுட்டு இருந்தீங்கனாலே போதும். ஈர்த்து உச்சிக்கு வாங்க, பரவ விடுகிறோம். உடல் முழுவதும் பரவட்டும் நீல நிறம். அப்படி பரவும் போது ஒரு க்ஷண நேரம் புலன்களை பாருங்க. பஞ்சேந்திரியங்கள், அப்படியே கர்மேந்திரியங்கள், வயிற்றுப்பகுதி ஜீரண உறுப்பு, அங்க எல்லாமே உள்ளடங்கிடும். கிட்னியா, அது லிவர்ஸ் எல்லாம். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நுரையீரல், இதயம், சங்கல்பத்தில் அந்த மனசுல நினைச்சுக்கிட்டே பார்க்கும். சக்தியை ஈர்த்து உடல் முழுவதும் பரவ விட்டு நல்ல புத்து உணர்வு, சோர்வெல்லாம் அகன்று உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, புத்துணர்வு. ஏன்னா உடல் என்ற கருவியை கொண்டுதான் செயல் பண்ண வேண்டியிருக்கு. அத்தகைய உடலை நான் பெற்றுவிட்டேன் என்று சங்கல்பித்துக் கொள்ளும். அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வேன். அப்போ இந்த சங்கல்பம் இந்த மாதிரி பண்ணினாத்தான் அது செயலுக்கு வரும். வெறுமனே சங்கல்பம் அல்ல. உடற்பயிற்சி செய்யறோம், காயற்பா செய்யறோம், அது உடலை பாதுகாத்துக்கு. இது சக்தியை ஈர்த்து இதெல்லாம் செய்யும். அதெல்லாம் நீங்க காலையில செய்யற போது கூட ஒரு சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறோம், வாழ்ந்து முடிந்த மகான்களின் ஆன்ம துகள்களும் அவர்களுடைய உயர்ந்த கருத்துக்கள், சிந்தனைக்குரிய கருத்துக்களும் என்னோடு இணையுமாக. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அந்த மகான்களுடைய ஆன்ம துகள்கள் உள்ள இறங்கும். அவருடைய உயர்ந்த கருத்துக்கள் பிரபஞ்சத்துல காந்த புள்ளிகளாக பதிவாக இருக்கு. அது அப்படியே பிரதிபலித்து உள்ள வரும். உள்ள அது வரும்போது
அது மூளையில தான் கலரும். ஏன்னா மூளை தானே சிந்தனைக்குரிய கருவி. அங்கே அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே தொடர்ந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் பண்ண 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 நம்முடைய அறிவு இருக்க, சிந்திக்கிற அறிவு எவ்வளவு மேலோகம் தெரியுமா? அதீதமாக மேலோகம். அறிவினுடைய அந்த சிந்தனையோடு கூடிய அந்த மேலோகம் மேலோங்கி வர வர உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஆவது அறிவர் அறிவுடையா வள்ளுவார் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் தேவையில்லை, உங்களுக்கு தெரியல. இது எப்படி தெரிய வந்தது? சக்தி ஈர்ப்பு, ஆன்ம தொகையினுடைய ஈர்ப்பு, அந்த உன்னத ஆன்மாக்குடைய உயர்ந்த கருத்துக்கள், இதெல்லாம் உள்ள வாங்க 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 இந்த உடல் அப்படித்தான் உருவாயிருக்குங்க. மனித உடல்ல முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது எலும்பு. எலும்பு தான் அந்த கூடுன்னு சொல்றோம். அப்புறம் அதை சுற்றில இருக்கக்கூடிய நாடி நரம்புகள், சதை பிண்டங்கள், இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், பிண்டம் சொல்லிட்டோம். ஆனா உடலை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான வடிவமைப்பு, மெக்கானிசம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. மின்காந்தம் இருக்கு, ரசாயனம் இருக்கு, பௌதிகம் இருக்கு, பயோமேக்னடிசம், ஜீவன் சம்பந்தப்பட்டது இருக்கு. அதனுடைய இயக்கம் எப்படி, நாம உண்ட உணவு அது என்ன பண்ணுது பாருங்க. இன்னும் நீங்க உடலை கவனிச்சீங்கன்னா உடலை மாதிரி ஒரு நேர்த்தியான தோற்ற அமைப்பு இயற்கையில வேற எதுவுமே இல்லை. ஆனால் அதெல்லாம் இல்லாம இந்த உடலும் இல்லை. ஏன்னா உடல் என்பது காம்பினேஷன் ஆஃப் தி யூனிவர்சல் வேவ்ஸ். பிரபஞ்சத்துல எத்தனை அலைகள் இருக்கு அத்தனையினுடைய ஒரு கூட்டு மதிப்பு. பூமி அதை வாங்கி, பூமியில உள்ள பஞ்சபூதங்கள் அதை வாங்கி, ஏதோ ஒரு காம்பினேஷன், பல கோடி வருடங்கள் கொண்டு ஒரு காம்பினேஷன், அதாவது ஒரு விகிதாச்சாரம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. நடந்து 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 கடைசியா அரிது அரிது மானுடராய் பெருத்தல் அரிது, அத்தகைய ஒரு தோற்றத்தை நாம பெற்றிருக்கிறோம். கண்களை திறந்து கொள்ளுங்க, தவம் முடிஞ்சது வச்சிருக்கோம்.